நீங்களும் அதுபோல் சூப்பராக இருக்கணும். எங்கட வேண்டுதல் விருப்பம் கூட. அரசியல் கேட்காம விடுவோம்னு பார்த்தா விடுறான் இல்லை. அவன் தேர்தல் வைக்கிறானே இல்லையோ தெரியாது என்பிபி. ஆனால் இங்கே அடிபாடுகள் சிஎம் சீட்டுக்கு. இது சிஎம்மா இல்லை மியூசிக்கல் சேராண்டு யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. யாழ்ப்பாணத்து வடமாகாண முதலமைச்சர் பதவி. இப்போ ஒரு வியாபாரி அரசியலுக்கு வர்றதாக அறிவிச்சிருக்கிறார். அது தொடர்பான கருத்து தான் இது. முதல்ல அந்த வியாபாரியின் நன்மைகளை கொஞ்சம் சொல்லிட்டு போகும். எப்போயுமே ஊடக தர்மம் ஒன்றேக்க அவருடைய விமர்சனங்கள் வைக்கல, நன்மை தீமை சொல்லணும். அவர் குறிப்பாக அவர்களை நல்ல பழக்கம், தனக்கு கற்பித்த ஆசிரியர்களை போய் மதிப்பார், கௌரவிப்பார், தன்னை நண்பர்களுக்கு உதவி செய்வார். சங்க நிலையம் சில நண்பர்களுக்கு ஸ்பான்சர் லெட்டர்கள் கொடுத்திருக்கிறார். அதே சில நண்பர்களை மிகவும் தன் வியாபாரத்துக்கும் பாவிச்சும் இருக்கிறார். பிறகு தான் உதவி செஞ்சும் சொல்லி இருக்கிறார். அதே நேரம் வழக்கல் வைக்கப்பட்டு பல கோடி ரூபாய் நட்டகடு கட்டியும் இருக்கிறார். சரி, இவை ஆரண்டு பார்த்தா ரா-பா-லி, இதை மாற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இவை தான் இது. இப்போ நேரடியாகவே சொல்லிடலாம். நேரடியாக சொன்னால் கிக் இல்லை. தேர்தல் நொமினேஷன் கொடுக்கட்டும், பேர் ஊர்களோட நேரடியாக விஷயம் வரும். இன்றைக்கி எழுத்தோட்டத்தை போட்டு விடுவோம் இருக்கா. ஏன்னா ஒளிக்கிடைக்கே மூலையில் கிள்ளிடணும். அங்கட மக்கள் பொதுவாக இவர் தென்னிந்திய திரை உலகத்தில் உள்ள கலைஞர் கொண்டாந்து ஒரு பொருள் பேர் புகழ்த்துகிற ஒரு நபர். மற்றது தென்னிந்திய வியாபாரிகளை நாடகக்கு தென்னிந்திய நாங்கள் படங்களை பார்க்குறோம், ஓகே, அதோட நின்றோம். அவர்களை இங்கே கொண்டு வந்து அவை சொல்லித்தான் இங்கே செம்மணி இருக்கின்ற நிலைமை அளவுக்கு எங்கட தமிழ் நிலைப்பாடுகள் இல்லை. அதை விளங்கிக் கொள்ளணும். இவர் ரெண்டாலும் சரி, ரம்பா அக்காவும் அவற்றை புருஷன் ரெண்டாலும் சரி, கல்வியை வளர்க்குறதுக்கு கபாலியாண்டு ஆடித்தான் எங்கட கல்வி வளர்க்குற நிலைமை கிடையாது. குண்டு வீச்சிலையும் குப்பி விளக்கில், குண்டு மலையிலையும் குப்பி விளக்கில் பங்கருக்கு இருந்து டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டாக வந்த யாழ்ப்பாணம். ஸோ அந்த கல்வியை ரொம்ப ஆடித்தான் வளர்க்கணும் பண்ணல. ரொம்ப ஆடின மாதிரியா ரம்பாவோட இந்த பிள்ளைக்கு என்ன பேர், காவாலியானா தமன்னா. தமன்னா ஆடித்தான் கலாச்சாரம் கெடுதுட்டாங்க சில புலிவாளுகள். அப்படி கிடையாது. ராணி தியேட்டரில் இதே காவாலியாக ஓடினது. அதை கொமெண்ட்ஸ் பண்ணது ஒரு 1.3 மில்லியன் பீப்புள். நானும் தான் பார்த்தேன். டான்ஸ் நல்லா இருக்குது. நான் டான்ஸர் ரசிப்பேன். ஆரண்டு இல்லை, ஆண் பெண் ரசிப்பேன். பெண்கள் ஆடுறதுங்க நல்ல டான்ஸர், அவைக்கு நல்ல நிகழ்த்துக்கு. ஸோ அவள் யாழ்ப்பாணத்தில் ஆடினதுலாம் கலாச்சாரம் கட்டன்னு சில புலிவாளுகள். அவங்க ஊரில் உள்ள ஹோட்டல் வழியெல்லாம் தண்டு டேட்டிங் எல்லாம் போய் கொண்டிருப்போம். இங்கே இருக்கிற சமுதாயம் ஒரு டான்ஸை பார்க்கக்கூடாது ஒரு நல்ல பாட வேண்டிய ஒரு நல்ல சிந்தனை அது. ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்னென்னு கேட்டால், தமன்னா ஆடினதால் கலாச்சாரம் கட்டான்ற இயற்கையில் அது. ஆனால் தமன்னா ஆடித்தான் கல்வியை வளர்க்கணுன்ற பாடு எங்களை யாழ்ப்பாணத்துக்கு இல்லைன்னா என்ற பாயிண்ட். அதே நேரம் அந்த குறிப்பிட்ட பாடசாலை கல்விக் கழகத்துக்கு ஆல்ரெடி அவர்களுக்கு தேவையான அளவு மாணவர்கள் நிறைந்து விட்டார்கள் என்றதை நம்ம நண்பர் ஒருவர் இருக்கார், வாசுதேவன் என்று. அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார். அவர் மிகவும் திறமசாலி. வாசுதேவனை பற்றி பார்ப்போம். அடிக்கடி வருவார் வாசுதேவன் நம்மள்கிட்ட. அப்போ அங்கே ஒரு மாயவன் உருவாக்கப்பட்ட யாழ்ப்பாணத்து இளைஞர்கள் தவறானவர்கள் என்ற தோற்றப்பாடும் உருவாக்கப்பட்டது. 2 ஊர்களில் 2 மாங்காய், சில ஏஜென்ட்ஸுன்ற வேலை. இப்போ அதுக்கு போக வேண்டாம். ஆனால் ஏன் சொல்கிறோன்னா, அவரும் இவரும் ஒரே அண்ணன் தம்பி மாதிரி. இந்த தென்னிந்திய திரைப்படங்களை இங்கே கொண்டு அவர்களுக்கு விலாசம் தர்றாங்க, தங்களுக்கு விலாசம் தர்றாங்க. இப்போ இவருக்கும் ஒரு சிஎம் ஆசை வந்திருக்கு. சரி, இவர் எப்படி என்று சொன்னால், இவருடைய மனைவியாக்கள் காவல்துறையில் இருந்தவர். அப்போ அது தவறு இல்லை, அவர்கள் குடும்ப இதுக்காக போனார்கள். அப்போ வாசுதேவன் கண்ணிலையும் பட்டார்கள். அப்போவே வாசுதேவன் பார்த்தார்கள், அப்போ அவங்களை இப்படி கஷ்டப்படுதுன்னு. அதுன்ற பலனும் என்னென்னு தெரியல. பிறகு சம்பந்தப்பட்டவர் அந்த காவல்துறையில் இருந்த அந்த ஆக்களை திருமணம் செஞ்சார். சரிதானே? அது ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விரும்பி திருமணம், வாழ்க்கை வளமுடன் கொண்டிருக்கிறாருன்னு அதை அவையத்தான் கேட்க வேணும். பட் தன்னுடைய வேலையாட்கள் எல்லாருக்கும் காவல்துறை யூனிஃபார்மை கொடுத்தார்.
இப்போ தவிப்பு இருக்கோ இல்லையோண்டு ஒருத்தருக்கு தெரியாது. அது ஒரு நிர்வாகம். அவர்கள் ஒரு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கி தங்களோட போலீஸுக்கு ஒரு யூனிஃபார்மை கொடுத்தாங்க. அந்த யூனிஃபார்முக்கு ஒரு மரியாதை இருக்குது. எப்படி தான் இருந்தாலும் நடேசன் அன்னைக்குள்ளே இருந்த ஒரு காவல்துறை மரியாதை இருக்குது. அர்ச்சனா அப்பன் மாதிரி ஒரு 8 அப்பன்கள் இருந்தாலும் காவல்துறை கொண்டு ஒரு மரியாதை இருந்தது. அந்த யூனிஃபார்மை தண்டை வேலையாக்களுக்கு கொடுக்குறது, மனைவியை மதிக்கிறது ஓகே. மனைவிக்கு வேணுமெண்டா மதுரையில் ஒரு மாளிகை கட்டியிருக்கார் மனைவியின் தங்கச்சிக்கு, மனைவிக்கு தெரியும் நினைக்கிறேன். அது மனைவி இருக்கிற இடத்துல கட்டி கொடுக்கலாம், அல்லது மனைவியின் ஊரான சங்கானில் கட்டி கொடுக்கலாம். ஆனால் காவல்துறை யூனிஃபார்மை போட்டு தண்டை வேலையாக்களை கொடுக்குற அளவுக்கு அது தவறான விஷயங்கள். அது மட்டும் இல்லை, அப்பு ராசா என்ன செஞ்சாருன்னு சொன்னால் கரும்புலி என்ற பேரையும் வச்சார் படத்துக்கு. மக்கள் எதிர்ப்பு வந்தோன்னே மாற்றிட்டார். ஸோ மகானே அதுக்கு ஹீரோவாக்கி இங்கே சிஎம் ஆக்குற பிளானில் வலிக்கிட்டாரோ இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் மொத்தத்தில் அர்ச்சனா பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருக்கார். பயிலுக்கு கிடக்குன்னா அவன் பயிலுக்கு கொஞ்சம் வச்சு தான் இருக்கான். இவன் சொல்லுவான் போல் பயிலுக்கு ஒன்றும் இல்லாமல் இல்லை. அவனுக்கும் எதை எங்கே கொடுக்குறோன்னு தெரியல. அவசரப்படுக்கணும். அவன் ஆர்டர் இருக்கும் போது ஏதோ ஊரில் சொல்லுவாங்களே ஏதோ ஒட்டுறண்ட மாதிரி அவனும் அவசரப்படுக்க பொறுமை இல்லை நீதி எடுக்கிறதுக்கு. மற்ற சொல்கிறதையும் கேளான் தனக்கு தான் எல்லாம் தெரியுமன்னு இருப்பான். எனக்கு தான் எல்லாம் தெரியுறன்ற பிள்ளையில் மற்றவனுக்கு ஒன்றும் தெரியான்னு நினைக்கிறேன்ல, பாடு தான் தவறு. சரி, இப்போ ரெக் மாறி போகாமல் பா லீக்க போவோம். அடிக்கடி இவை சொல்லுவார் என்னென்னு கேட்டால் புலிகளின் காசு. முதல்ல மக்களே தெளிவாக கொண்ட விரைவு கொள்ளுங்க. என்பிபி அரசாங்கத்துக்கு கொண்டு ஒரு காசு இல்லை, ஜேஆர் அரசாங்கத்துக்கு கொண்டு ஒரு காசு இல்லை, பிரேமதேச அரசாங்கத்துக்கு கொண்டு ஒரு காசு இல்லை, மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கு கொண்டு ஒரு காசு இல்லை, ஸ்ரீமாவ பண்டாரநாயக்க கொண்டு ஒரு காசு இல்லை. ஸ்ரீமாண்ட மகளுக்கு என்ன பேர் வருதில்லை, அல்லது இந்திய பிரதமர் சந்திரிகா பண்டாரநாயக்க கொண்டு ஒரு காசு இல்லை, இந்திய பிரதமர் மோடிஜிக்குன்னு சொல்லி ஒரு காசு இல்லை. உழைச்சி அரசியலுக்கு வரல, மக்களின் வரிப்பணம். அது மாதிரி விடுதலை போராட்டங்கள் இருந்த எவருக்குமே காசு இல்லை. இதில் மற்ற இயக்கங்கள் சொத்து பாச வேணாலும் காசு வேணது கூட தாவிப்பு தான். அவை கண்டு ஒரு காசு இல்லை. அது மக்களின் பணம். அதை விளங்கணும். முதல்ல எந்த இயக்கத் தலைவரும் வேலைக்கு போய் உழைச்சது கிடையாது. அளவதிகள் சரியோ, மக்களின் பணம். சில வியாபாரங்கள் செஞ்சு உழைச்சிருக்கலாம், சரி, மூலதனம் மக்களின். அந்த பணத்தை சரியாக ரொட்டேட் பண்ணாதபடியால் கர்மா அடிச்சுது அவைக்கு. அப்புறம் அந்த காசை அடித்த கோத்தபாயா கர்மா அடித்து அவர் ஆட்டங்காண்டு ஓடினார். இந்த காசு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கே ஆட்டங்காணும். சில நாடுகளில் அது திறக்கப்பட்டதாக கேள்வி. அந்த நாட்டில் பூகம்பம் வந்தது. அதுகளின் தரவுகள் வேண்டாம், இப்போ சும்மா மேலோட்டமாக சொல்கிறோம். இந்த ஆர்டிஃபிஷியல் எக்கனாமிக் கிரைஸ் ஸ்ரீலங்காவில் உருவாக்கப்பட்டது. அவங்களுக்கு தெரியும், ட்ரேடிங், கரன்சி, பிட்காயின் எல்லாம். இங்கே இருக்கிற பணங்கள், சில காசுகள் அங்கே ஆன்லைனில் ஏற்றப்பட்டு இன்னொரு நாட்டில் போராட்டம் நடந்தாண்ட டவுன்லோட் இறக்கப்பட்டது. அப்போ இங்கே ஆர்டிஃபிஷியல் எக்கனாமிக் கிரைஸ். இந்த சும்மா சொல்கிறது என்னண்டு இந்த டூரிசம் குறைஞ்சி போச்சு அப்படிலாம் போய் படி இறக்கப்பட்டது. அந்த நாட்டில் யுத்தமும் சில பிரச்சனைகள். அப்போ அந்த பணம் எங்கெங்கே போகுதோ மக்களின் கண்ணீர், அதில் மாவடிக்கிற அம்மாண்ட கண்ணீரும் இருக்குது. 10,000 ரூபாய் வாங்கின கண்ணீரும் அதில் இருக்குது. அந்த கண்ணீர் எங்கெங்கே போதோ அது ஆட்டங்காணும். இங்கேருந்து தாவிப்பு ஆட்டம் கண்டுச்சு, அந்த காசை தூக்கின கோத்த ஆட்டங்கண்டார், அந்த காசை வச்சு இருக்கிற இன்னொரு இடங்கள் ஆட்டங்கண்டு ஒன்று இருக்குது. சரி, இவர் சொல்கிறார் தன்னிட்ட புலிகண்ட காசு இல்லையன்னு. நாங்களும் பல தடவை ப்ரூவ் பண்ணிட்டோம். இன்றைக்கு இந்த கோலிங் காட்டுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 யூரோன்னு இருக்கும். 10 யூரோ வந்த உடனே இது வெட்டப்பட்டு சரியோ 90 வெளிநாடுகளில் பார்த்தீங்க. இன்றைக்கு நிறைய இடங்களில் உங்களோட காசு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கப்படுது, உங்களுக்கு 1 டைம் பாஸ்வேர்ட் வராமலே போகுது. அதை கூட அவேர்னஸ் இல்லாமல் நிறைய பேர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. சில ஆன்மீக அமைப்புகள் கூடி செய்யுது. அதை நான் சில பேர் கேள்வி கேட்டால், உங்களுக்கு 1 டைம் பாஸ்வேர்ட் வராமல் எடுக்கிறது என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். சில பேர் கேட்கிறேன் 1 டைம் பாஸ்வேர்ட் வந்து எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை. வியாபாரிகளை அப்படி எடுக்கக்கூடாது. வெப்சைட் டிசைன் பண்ணுறத சொல்லி அதை மாற்றலாம். அதை செய்யாமல் சில பேர் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அது கூடி கர்மாண்டு தெரியாது. விரும்பி கொடுத்தாலுமே 1 time you should aware that you are paying the money. Without your authentic realization you cannot pay the money. ஸோ அப்படி இருக்கேக்கில் 100 யூரோண்டேக்க வெளிநாட்டில் ஃபாஸ்ட் மூவிங் லைவ் 100 யூரோவோ $100 போட்டுட்டு
மக்கள் கதைப்பார்கள். கதைச்சால் 10 யூரோ தான் அங்கே வெட்டப்படும். 90 யூரோ வந்து காசு பாவிக்கப்படாது. இங்கேயும் இன்றைக்கும் நிறைய எல்லா டெலிகாமுமே மக்கள்கிட்ட கண்ணப்பொத்தி அடிக்குது. அது பிறகு பார்ப்போம். அப்போ வெளிநாடுகளில் இன்னும் கண்ணப்பொத்தி அடிக்கிறது. அப்போ 10 யூரோ வெட்டப்படும், 90 யூரோ. இதை வந்து எனக்கு ஆராய்ச்சி பண்ணி சொன்னதாருன்னா சாதாரண ஆள் இல்லை. அந்த ஆள் வந்து இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் வந்து எஸ்எல்டி டெலிகாம் மொபிட்டல் எல்லாத்துக்கும் சீஃப் அட்வைசர். ட்வைஸ் இன் a year he visit here ஸ்ரீலங்காவுக்கு வந்து அதுக்கான திட்டமிடலை கொடுத்துட்டு போகிற ஆள் தான் இதை சொன்னது. சாதாரண ஆள் இல்லை. பேரே சொல்லிடுவேன், சில பேர் பிரம்ம மாட்டினம். கசாங்கானதான் அவர் மிகவும் அறிவாளி. ஸோ எனது நண்பரும் கூட, வாசுதேவன நண்பரும் கூட. வாசுதேவனையே சரிந்து கொண்டுருவோமே, ரைட். அப்போ வாசுதேவனுக்கு அவர் விளக்கமாக சொல்லியிருக்கிறார், மச்சான் இது வந்து இவங்க கோலிங் கார்டில் அடித்த காசு. அவர் கனடாவை சேர்ந்தவர். இவங்கள் இந்த ராபாலி என்ற அமைப்பு, மாற்றி பார்த்தா வழங்கும் அமைப்பு என்ன செய்யும்னு சொன்னால், இன்றைக்கி அவன் 3 பிரிஞ்சிருக்கணும். அது அவன் கர்மா. அது வாசுதேவன் முடிவு. அது ஒரு காலத்தில் இவர் வந்து வாசுதேவன் நண்பனை தெரிஞ்ச ஒருவருக்கு சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுருக்கார். ஆனால் அவன்கிட்ட கோடிக்கணக்கில் பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்கார். பிறகு அவர் வெளிநாடுகளில் போய் இவர் எனக்கு உதவி செஞ்சோன்னு சொல்லி கொடுக்க, அவர் வாசுதேவன் தெரிஞ்சவர் என்ன தெரிந்தான நியாயம் தரமாக அவர் கேஸை வச்சு விட்டார். கேஸை வச்சு கோடிக்கணக்கில் அடித்து விட்டார். அந்த கடுப்பில் என்ன செஞ்சாருன்னா ஒரு பேட்டி எடுத்தார். அவன் தம்பி உசாந்தனையும் பிடிச்சி வச்சு, நான் தான் பொண்ணு பார்த்து பலகாரம் சுட்டு கல்யாணம் கட்டி வச்சினான். அந்த விடயத்தில் வாசுதேவன் அவரில் தவறு இல்லைன்னு கேட்டால், வழக்கு வைக்கத்தான் முடியும்னு கேட்டால், யாருக்கு உதவி செய்தார், ஹூ ஹெல்ப் டு ஹூம் என்ற கேள்வியில் அந்த வழக்கு வைக்கப்பட்டது. பிறகு அவர் எங்கேயுமே தன் பேரை பாய்க்கக்கூடாதுன்னு சட்ட தீர்ப்பு ஆஸ்திரேலியா கவர்மெண்டால் கொடுக்கப்பட்டது. பல கோடி ரூபாய் நட்டகடுகள் அவர் அந்த சம்மந்தப்பட்டவர்கிட்ட இருந்து சம்மந்தப்பட்டவர் பெற்றுக்கொண்டார். அந்த சம்மந்தப்பட்டவர் எப்படி சரியாக படுத்தினார் எனக்கு தெரியாது, அதை பற்றி வேண்டாம். இந்த சம்மந்தப்பட்ட கதைக்கு வருவோம். அப்போ சம்மந்தப்பட்ட ஆள் வந்து கொழும்பில் சில கணினிகளை கொடுத்துட்டு பேக்காட்டை பார்த்தவர், கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட். அப்போ அதை இவர் காசு எதிர்பார்ப்பார், நண்பர் தான் செஞ்சு விட்டா. அவர் என்ன செஞ்சார்ன்னு கேட்டால், இவருக்கு உதவி செஞ்சோடனே இவர் கடுப்பாயிட்டு இவர் கேஸை வச்சு விட்டார். யாருக்கு உதவி செஞ்சாண்டு. ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் சும்மா இருக்காது, கோடிக்கணக்கில் தீர்த்து நட்டகடும் வாங்கினார். சரிதானே? அந்த கடுப்பில் தான் இவர் ஒரு பேட்டி ஒன்றை கொடுத்தார். பொண்ணு பார்த்தேன், இந்த பொண்ணு என்னையான்னு தெரியல, பார்ப்போம். சரி வேண்டாம். ஸோ அவனவன் பார்க்குற ஒன்று அவனவன் ரேஞ்சான ஐயா இருக்கும். ரைட். ஸோ என்னென்னு கேட்டால் எல்லாமே துன்பியல் தான். எப்போவுமே நண்பர்கள் நல்லா வச்சுருக்கணும். ரஜினி சொன்னான், அறிவுள்ள நண்பனை வச்சுருக்கணும்னு நான் சொல்லணும் உங்களுக்கு. அதுதானே? அன்புள்ள நண்பன் அல்லது அறிவுள்ள நண்பனாக இருக்கணும். தான் நம்மளோட வாழ்க்கை சிறக்கும். இல்லைன்னா நண்பர் இல்லாமல் இருக்கலாம். ரைட். அந்த விஷயம் முடிஞ்சுதா? ரைட். அப்போ இவர்கள் கோலிங்காட்டில் பணங்களை அடிக்கிறது. அப்போ 10 யூரோ கதைக்க போச்சா 100 யூரோ பே பண்ணால் 90 யூரோ இல்லை $90 இவைக்கு போகும். அப்போ 90ல் $60 அண்ணமாக இருக்குது, வரிகளுக்கு அண்ணமாக இருக்குது. 30 வைக்கு ஏதோ ரேஞ்ச். அப்போ இதாற்ற காசு ஓவர் த நைட் ஒபாமா ஆகலாமோ? கேட்டால் சொல்லுவார். வாசுதேவனை சந்திச்ச இடத்த சொல்லியிருக்கிறார், தெரியுமான்னா நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு உழைச்ச காசு. நான் வந்து ஒரு உடுப்பை போட்டு நிற்பேன், தன் ஒய்ஃப் வந்து சரியில்லைன்னு ஆரம்பிச்சோம். பொது வழிக்கு வந்தால் சொல்லத்தானே. ஒய்ஃப் வந்து ஒரு உடுப்பை போட்டு நிற்பா, அவள் வந்து வேப்பங்குழியை தான் கட்டி நிற்கிறது என்ற ரேஞ்சில் தான். தான் போயிட்டு இந்த டவுசரை கொடுத்த பிறகு அவள் டவுசரை கட்டுவா, தான் வேப்பங்குழியை அல்லது சும்மா படுத்திருப்பேன். அப்படித்தான் நான் பிஸ்னஸ் செஞ்சு வளர்ந்ததுன்ற ஒரு கதையை விட்டேன். யாருக்கு? வாசுதேவனுக்கு. அவனு ஓமண்டு கேட்டு அவன் நடத்த கள்ளன் தானே. அவனை போல கள்ளனை நீங்கள் கண்டிருக்க மாட்டியா? உலகத்தை வந்த கள்ளன். கிருஷ்ணன் கள்ளன் என்று பார்த்தா கிருஷ்ண குமரவன் வாசுதேவன் இருக்கான் என்ற ஃப்ரெண்ட். அவன் எல்லாரையும் பண்ண கள்ளன். கள்ளனண்டா களவெடுக்க மாட்டான். பொல்லாத விளையாட்டுக்காரன், குறும்புக்காரன், நக்கல்காரன், நளினக்காரன். என்ன செய்கிறோ அதுக்கேற்ற மாதிரி விடுவான் நக்கல். நீ அன்பு கண்டா அன்பு, வம்பு கண்டா வம்பு, காதல் கண்டா காதல், வேறு என்ன எல்லாத்துக்கும் திறமை வச்சிருப்பான். தன் சம்பவம். அவனோட போய் சொரிஞ்சு இது வரைக்கும் யாரும் ஜெயிச்சே கிடையாது. அவன் தன்னை பாட்டுக்கு இருப்பான். சில பேர் தேவையில்லாம போய் முட்டி மோதி மண்டே மலையில் கொண்டு உடைக்கிறோட 5 நிறைய பேர். திறமான படியன் சரியான வாசுதேவன் நண்பன். அவன் அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா
புக்காரா சுப்போசனிக்கெல்லாம் அடிக்கிற நேரங்கள்லேயே சித்தங்கணியில் டியூஷன் உபயோக படிகளோட புக்காரா சுத்தம் எல்லாம் சேரம் பயப்படும் கொஞ்சம் சொல்லுவான் இயக்கத்தின் பேஸுக்கு போகும் பொடிகள் கேட்பாங்களே என்னண்டு இந்த பேஸுக்கு தான் சுற்றி அடிக்க வாரான், அவனை ஸ்பொட் பண்ணி அடிக்க மாட்டான், பக்கத்தில் அவங்க போட போகிறான். ஆனால் படிக்கலாம் அவங்களோட பேஸுக்கு போனால் சேவாக இருக்கலாம். அவங்க சொல்லுவாங்க படிகள் உயிர் போகிற நேரத்தில் உனக்கு விளையாட்டு, அப்படி ஒரு விளையாட்டுக்காரனா யோசிச்சு பாருங்க. சுப்போசனிக்கு அடிக்கிற நேரங்களில் விளையாட்டுக்காரன்டா, உயிர் போகிற நேரத்தில் அவனுக்கு விளையாட்டு தான். ஏண்டா சும்மா நேரம் இப்படி விளையாடுவான், பூந்து விளையாடுவான். சரி, என் ஓவரா வாசுதவனை பிரிச்சுட்டோம், விஷயத்துக்கு போவோம். இப்போ வாசுதவன்கிட்ட போய் விட்டார் வண்டி. என்னண்டு ஒரே ஒரு டவுசர் தான் இருந்தது. நான் அதை ஒய்ஃப்கிட்ட கொடுப்பேன், தான் போட்டுக்கொண்டு நிற்பேன். ஒய்ஃப் வேப்பங்களே கட்டிக்கொண்டு நிற்பா வீட்டுக்குள்ள. கற்காலத்து போயிட்டேன், தான் பிஸ்னஸை முடிப்பேன். முடிச்சுட்டு வந்த பிறகு இருந்த அவள் வந்து டவுசரை போட்டுணுவப்பா, தான் வேப்பங்களையோ அல்லது என்னென்னு சொல்கிறது பிறந்த மேனியோ இருப்பேன்ன்ற ரேஞ்சுனா அவர்கிட்ட கதை. அப்படி தான் நான் வளர்ந்தது தங்களை கடை வியாபாரம். இது நம்பக்கூடிய மாதிரியா இருக்குது. சந்தானத்தின் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா வெட்டுப்புலி, சந்தானத்தின் வெட்டுப்புலி, இப்போ விமேலாக்கும் வேறு வேறு சாப்பிடாண்டு எல்லாம் படங்கள் இருக்கும். பார்த்தா வெட்டுப்புலியை வெட்டுற படங்கள் வாழால. இது என்னென்னு இருக்க, இது வந்து அப்பா வெட்டுப்புலி, இது மிஸ்ஸஸ் வெட்டுப்புலி. ஆம்பளை புலியை ஆம்பளை வெட்டுவார், பொம்பளை புலி கிளச்சுன்னு வந்தபடியால் தன்னை மிஸ்ஸஸை வெட்டினவர். அதனால் தான் வெட்டுப்புலி என்று பேர். அந்த விமல் கேட்பார், இது நம்புகிற மாதிரியா இருக்குன்றதுக்கா அவர் சொல்லுவார், இல்லை நானும் தான் விரைக்க நம்ப இல்லை, நம்பினா தான் சாப்பாடுன்னு சொன்னாங்க என்று சொல்லிட்டு இவர் கேட்பார், நீங்கள் சாப்பிட போகிறீங்களோ? ஓ, நான் நம்புகிறேன்ற ரேஞ்ச் தான். நானும் நம்பிட்டு வாசுதவனை நம்பிட்டு சொன்னார் என்னன்னு கேட்டால், நீங்கள் எதுக்கும் அவரும் அதை நம்பிட்டார். நீங்கள் எதுக்கும் அக்கினி சிறுவர்கள் அப்துல் கலாம்ன்ற புத்தகம் மாதிரி உங்களோட வாழ்க்கை சரிதத்தை எழுதுங்கொண்டு ஓமண்ணு எழுதணுன்னு தான் போனவர். ஸோ இதே நேரம் இந்த வாசுதவன் தம்பியோ சொந்தக்காரர் கல்யாணம், இந்த பொண்ணு பார்த்து கல்யாணம். அப்போ அவர் எங்கேயோ மிஷனில் ஒரு சின்ன படியனை சந்தித்தவர். அந்த சின்ன படியனை சந்தித்தால் அவன் மிகவும் உதவி செய்கிறாள், இப்போவும் இருக்கிறான் கொழும்பில். அந்த படியன் வாசவனோட நின்று எல்லா இதுகளெல்லாம் செஞ்சு வாசுதவன் தம்பி வரையில். ஏன்னா வாசுதவனும் வந்து தன்னை தம்பி மாதிரி அவனுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் செஞ்சு இப்போ டிநகருக்கு போய் இவனுக்கு ஒன்று உடுப்பெல்லாம் அவனுக்கு மாட்டி கொடுத்து அவனை ஃபஸ்ட் கிளாஸாக வழிகெடுத்து ஒரு தோழன் மேலே வச்சுருந்தேன். எல்லாம் முடிஞ்சு சந்தோஷத்தில் இவர் விட்டுட்டு வந்துட்டார். ஆனால் இவன் என்ன செஞ்சான், வாசுதவன் போன அப்புறம் இந்த பொடியினா லிங்க் எடுத்தான். அப்போ மெசஞ்சரில் சட் படியாக கேட்டுக்கொள்ளணும். மெசஞ்சரில் சட் எடுத்து இவரான சிஎம் ஆக போகிறேன். மெசஞ்சரில் சட் எடுத்து கல்யாணம் முடிஞ்சுது. மெசஞ்சரில் சட் எடுத்து அவனுக்கு வயது 16-17 வயது. அப்போ 16-17 வயது படிகளண்டேக்க இந்தியாவில் 18-19 படிகளண்டேக்கில் 15-16-17 வயது பொம்பளை பிள்ளைகள் சட்டிங்குக்கு வரும். காய்ச்சி சட் பண்ணுறது யார் அந்த பொடியை. இவனுக்கு ஒரு தொகையை கொடுத்துருவான். இந்த வாசனோட 2 பொடியனுக்கு பேர்கள் சொல்லி விட்டுரும் சரியில்லை. அவர் சட் பண்ணிட்டு போடுறது, மீட் பண்ண போகிறது ஐயா. இவர் தான் சிஎம் ஆக போகிறார். விடுவோமோ சிஎம்மாக? மக்களை நீங்கள் சொல்லுங்க ஒருக்கா. மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அன்பே மன்னவனின் பசியாரன்னு சொல்லி மாங்கனியில் இப்படி சொல்லிக்கிறார் தோட்டத்தில். ஸோ வாசனோட சேர்ந்து எனக்கு வப்பு குணம் வந்தது. ரைட், மக்கள் பார்க்குறதுக்கு சுவாரஸ்யம் இருக்கு இல்லைவன், எந்த பார்த்தாலும் இவன் நேர்மை நீதி கத்தி கொண்டிருக்கிறான்னு பாடியல் முடியும். ரைட்டு. அப்போ இப்படியான வீரவான் தான் இவர். சரி, அடுத்தது என்ன செஞ்சார், ஸ்ரீலங்காவில் ஸ்க்ரீன் இன்டர்வியூ வச்சார் 50 பெண்களுக்கு. அதில் ஒரு 20 பெண்களை தெரிவு செஞ்சார். அதில் அப்புறம் 3ஆவது ஸ்க்ரீன் இன்டர்வியூக்கு 10 பெண்களை தெரிவு செஞ்சார். 10 பெண்களும் அழகானவர். அழகுன்னு சொன்னால் பெண்கள் அழகுன்னு சொன்னால் அந்த கண் மூக்கு அழகு தான் எல்லோரும் பார்க்குறது. அதைத்தான் இவரும் பார்த்தார். அழகுன்னு சொன்னால் குணம்தான் அழகு பெண்ணுக்கு. இந்த தாய்மை, பெண்மை, அன்பு, இரக்கம் தான் பெண்ணுக்கு அழகு. வெளியழகை பார்த்து இந்த வெளியழகை பார்த்து ஒரு 10 பேரை இவர் எடுத்தார். கலதாரி ஹோட்டலில் 3rd இன்டர்வியூ. அந்த 10 பெண்களில் ஒரு பெண் வந்து வாசுதவன் ரஜினியனுக்கு ஃப்ரெண்டு. வாசுதவன் ரஜினியன் அண்ணா நேர்மையான ஆள் தானே. அந்த பெண் என்ன செஞ்சிருக்கு, வாசுதவன் ரஜினியனுக்கு கோலனி சொல்லியிருக்குது, அண்ணா இப்படி அண்ணா அவன் ஆல்ரெடி யூகேயில் வேலை செஞ்சவன். அண்ணா இப்படி அப்படி யூகே வேலை போகிறதுக்கு இப்படி இன்னார் இப்போ சிஎம்மா கேட்க போக வழிக்கிட்டார். இன்னார் வந்து என்ன தலதாரி ஹோட்டலுக்கு அது 8 மணி இரவுக்கு டின்னரோட வர சொல்கிறார்
என்று சொல்ல அவர் சொல்லியிருக்கா, சீச்சி நீ போயிடாத, இப்படித்தான் அங்கே ஒரு பிள்ளையை கூட்டிக் கொண்டே வச்சு தாளித்து போட்டு அவர் சொன்னது அந்த வார்த்தைகள் தாளித்து போட்டு பிக் பாஸ்லேயும் விட்டு சினிமாவிலையும் சான்ஸ் கொடுத்தவர் இன்னும் தாளித்து போடுவான். நீ இப்போ போயிடாது, எலெக்ஷனுக்கு நொமினேஷன் கொடுத்தா நண்பர்கள் பேரூரோட வரும் என்றா வாசுதேவன் சினியன்டா ரெடி தான் எல்லாத்துக்கும். அப்போ அந்த பிள்ளை போக மாட்டோன்னொன்னே இவனே வந்து வாசுதேவன் சினியனே வந்து அந்த பிள்ளைக்கு ஸ்பான்சர் எல்லாம் ரெடி பண்ணி யூகேல அந்த பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளையும் முன்னா சாட்சிக்கு வரும், அண்ணாச்சி நொமினேஷன் கொடுத்த அடுத்த நாளைக்கு பார்ப்போம் இருக்கும். அடுத்தது வேலை செய்கிற ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்குறான்னு கேட்டால் பிச்சைக்கார சம்பளம். 3-4 பேர் அழுது சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு சம்பளமே தார இல்லையான்னு. இது மட்டும் இல்லை, தண்ட சினியதன் என்று சொல்லி பொண்ணு பார்த்து வச்சனான், புடலங்காய் செஞ்சு வச்சனான்னு சொன்னவனை கூட்டிக் கொண்டு போய் அங்கே இருக்கிற ஆஸ்திரேலியாக்காரனை கொண்டு தெரியாதவனுக்கு $2,000 கொடுத்து கொண்டு இவனை கூட்டிக் கொண்டு போய் $50-100 வேலை வாங்கியிருக்கான். சரியோ, அது மட்டும் இல்லை, நோட்டீஸ் ஒற்றி ஒன்றும் கேட்டிருக்கான். அவன் படித்த படிப்புக்கு இவன்கிட்ட கேட்டு படித்த நாய் சரிதானே, வியாபாரி. இதே அவன் வாசுதேவனுக்கு சொல்லியிருக்கான். வாசுதேவன் சொன்னான் என்னென்னு கேட்டால், 3 பேரும் சேர்ந்து இருக்கிற குழப்பிலான செய்கிறாங்க, 3 பேரை உடைச்சி விட்றான், கிஷன் உடைச்ச மாதிரி சொன்னால் தான் அவன் செய்யல உடைஞ்சிட்டாங்க. சரி, இதுதான் இந்த சிஎம் வர கூறவற்ற சிங்கின்ற வரலாறு. வேற ஆசைப்படுறவற்ற இன்றைக்கு சிஎம் கதிரையோ மியூசிக்கல் சேர் ஒன்று தெரியல. இது மியூசிக்கல் சேர் கண்டாலும் மரியாதை இருக்குது, இது அதை விட கேவலம். சரி, இதை விட மிகவும் சிறப்பான தரமான சம்பவம் ஒன்றை சொல்ல வேண்டியது கடமை. உறவுப்பாலம் என்று சொல்லி ஒப்பாரி வச்சார். உண்மையின் தரிசனம் பொய்யின் தரிசனம் என்று சொல்லி அனந்தர புகத்திலிருந்து நிறைய பேர் தலைவரை நகர்த்தினவர். அதாவது அங்கே இருந்து ஒன்று முள்ளி வாய்க்கல்ல, அதில் இவர் ஒருத்தர். உண்மையின் தரிசனம் அனந்த முகத்திலிருந்து எப்படி நகர்த்தப்பட்டா தெரியுமா, உண்மையின் தரிசனம் சொல்கிறது முழுக்க பொய், புரட்டு. யூடியூப்பில் வருமானம். அப்பப்போ 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சு ஊரில் உள்ள நக்கல் கதைகள், நளினக் கதைகள், நடைமுறை சாத்தியம் இல்லை அதைகளை போட, எங்கடபடியில் 2 நாக்கை தொங்கி கொண்டு நக்கி போட்டு லைக்க போட, அப்படியே அவருக்கும் ஒரு பக்கத்தால் டலர்கள் ஏறிக்கொண்டிருக்கு. சமுதாயத்தை சீரெடுக்கிற மாதிரியான கதைகளை போடுறோம். அதுக்கு எந்த பன்னாடு எழுதி கொடுக்குறான்னு தெரியாது. தான் புடலங்காய் வித்தன், நெல்லிக்காய் வித்தன் என்று சொல்லி கதை விடுறது. நெல்லிக்காய் வித்து யாரும் கோடீஸ்வரன் ஆக முடியுமாடா? கட்டா இவனாத்தான் இருக்கு. சரி, எங்கே நிற்கிறான்? உறவுப்பாலம் வந்து ஊரில் உள்ள ஆக்கள்கிட்ட முழுக்க காசு. தம்பி இஞ்சவா உறவுப்பாலம் நீ செய்கிறான்டா. சாதாரணமாக வாசுதேவனும் அந்த சினியர்களுமே நல்லூர்களில் அங்கே இங்கே விழாக்கள் வச்சாங்க. என்ன செஞ்சாங்க? அவையவை சம்பந்தப்பட்டவன் ஐடென்டி கார்டு, விசிட்டிங் கார்டு எடுத்து அப்படியே போட்டு இவர்களுடன் இந்த பொருட்களை நீங்கள் வாங்கலாம், அதாவது பார்வைப்புலன் வேண்டுவோர் மற்றும் பெண்கள் என்ற பொருட்களை பார்வைப்படுத்தினார்கள், சந்தைப்படுத்தி கொடுத்தார்கள். அவை வேண்டிய நம்பரை கொடுத்தார்கள். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத உதவி. ஆனால் இவர்கள் உறவுப்பாலம் என்று சொல்லி ஊர் முழுக்க காசை வேண்டி வட்டியை கொடுத்து போட்டு அங்கே எங்கே ஒரு இடத்துல 100 ஏக்கர் நிலத்தை ஒரே அடியாக வாங்கினா 60% வந்து ஃப்ரீ அண்ட் அரசாங்கம் அறிவிக்க, ஊரில் ஒன்று காசை வேண்டி மூலவிடக்கு 100 ஏக்கர் நிலத்தை வேண்டி அங்கே ஒரு பெரிய மண்ணையை போட்டு அங்கே எல்லாருக்கும் பீர் வேறுபடுது, நியாய விலையில் பீர் வேறுபடுது. அப்புறம் அப்பப்போ செஃப் ஆகி நானும் சமைப்பேன், நானும் ரவுடிதான், நானும் குப்தான் என்று சொல்லி விளையாட்டுகளை நடக்கும். மனுஷிக்காரு கிளச்சி விட்டாலும் தெரியல, நாட்டு நடப்பு தெரிஞ்சு தங்கச்சிக்கு பெரிய யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் மதுரையில் இருக்கு. மாட்டுத்தாவணி. சரி, இப்போ மக்களுக்கு விளங்கி இருக்கும் யாரை பற்றி நான் கதைக்கிறேன். இந்த உறவு பாலத்தை முடிச்சு விடுவோம். உறவு பாலம்னு சொன்னால் உறவு, இந்த சம்பந்தப்பட்டவற்ற சொந்த மாமா, அதாவது பொஞ்சாதியின் மாமா, தாய் மாமா தண்ணி வெண்ணி இல்லாமல் கிடக்கிற. அப்போ உயிர் போகிற சிச்சுவேஷன். அப்போ வாசுதேவன் என்ன செஞ்சாருண்டா, இவற்றை நம்பர் இருந்தது, வாசுதேவன் நம்பருக்கால அடித்தார், எடுக்க இல்லை, மெசேஜை போட்டார். இப்படி உங்களோட மாமா தண்ணி வெண்ணிலாம் இருக்கிறார், உறவு ஒருக்கா கதையும் கொண்டு அவற்றை நம்பர் பிளாக் ஆகிட்டுது. பிறகு என்ன செஞ்சார் வாசுதேவன், ஃபேஸ்புக்குகளுக்கால வேறு ஃப்ரெண்டாக இருந்தார், இப்போ அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டார். எங்களோட ஃப்ரெண்டாக தெரிஞ்ச உடனே அன்ஃப்ரெண்ட் பண்ணி விட்டுருவாங்க, ஆக்களை பார்க்க மாட்டாங்க, பிள்ளையானாலண்டா. இந்த மெசேஜை போட்டார், இப்படி பாருங்கோ
இப்படி இப்படி பிரச்சனை, உங்களோட மாமாவுக்கு ஒருக்கா பாருங்க, ஃபேஸ்புக்கில் பிளாக் பண்ணிட்டேன். இதே ஆள் தான் என்ன கேட்டுறா, வாசுதேவனை கண்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்யுங்க காசு தாரணம். வாசுதேவன் வேண்டாமன்னுட்டேன், தலைகடான் என்றாலும் காசு வேண்டாமண்டு. ஆனால் பிறகு வாசுதேவன் இந்தியாவில் கேட்கல, இப்படியெல்லாம் சொன்னவர் தானே, ஏதாவது வியாபாரங்களை செஞ்சு பார்ப்போம்னு தொடர்பு கொள்ளேக்க அவர் கட் பண்ணி விட்டுட்டேன். சரிதானே, வேண்டேன் தானே ஏதோ பெரிய ஆள் மாதிரி தானாக வந்து கேட்டவர் அவரை. என்ன அவருக்கும் சில தேவைகள் இருந்தது, சரி ஒருக்கா தொடர்பு கொண்டு பார்ப்போம் வண்டேக்கில் இக்னோர் பண்ணி விட்டுட்டேன், கட்டித்தனம் பண்ணிச்சு. சரி, அது பெரிய இஷ்யூ இல்லை வாசுதேவனுக்கு. பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறான் உதவ வந்தவருக்கு. அதுதான் அவர்கிட்ட பொலிசி. கிருஷ்ணனை அவரும் கும்பிடுவேன், நானும் கும்பிடுவேன். அவர்களாக விரும்பினவர்களுக்கு மாட்டேன்னா அவர்களாக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்குறாரு. தவறு இழைச்சவனுக்கும் திருந்தி இப்போ யாழ் பல்லக்கெல்லாம் துணை வந்து நாங்கள் எத்தனை சந்தர்ப்பம் கொடுக்குறோம், அவர் அதை வாய்க்கிறார் இல்லை. அது மாதிரி வாசுதேவனும் கொடுப்பேன். வாசுதேவன் நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன். ரைட், காடி நானே நாளை. அப்போ வாசுதேவன்கிட்ட நிறைய டீம் இருந்தது. இந்திய இராணுவ காலகட்டத்தில் சுமத்திரன் சொல்லி ஒரு நண்பர் இருந்தவர். இப்படி இவர் இந்த ஆளுங்க ஒவ்வொரு நாட்டில் பிரான்ச் வச்சுருக்கிறார் இவர்கிட்ட தொலைக்காட்சி. அந்த நாட்டில் 5 நாட்டின் பிரான்ச்சில் உள்ள மேனேஜர்மாருக்கு வாசுதேவனுக்கு நேரடி தொடர்பு. வாசுதேவனும் அதில் அந்த நாட்டில் ஒரு பிரான்ச்சில் உள்ளவரும் வந்து இந்திய இராணுவ காலகட்டங்களில் நல்ல அதாவது நியாயத்துக்காக போராடினார்கள். ஆனால் அதில் இருக்க அவர் வந்து நேரடியாக தாவி புரிந்த விஷயங்களை நேரடியாக ஈடுபட்டவர். வாசுதேவன் வந்து மறைமுகமாக ஈடுபட்டவர். அவர் நேரடியாக ஈடுபட்டதால் அவர் நாட்டை விட்டு போக வேண்டி வந்தது. வாசுதேவன் நாட்டில் இருந்தவர் நினைக்கிறேன். அப்போ அவர் உடனே இவருக்கு அடித்து இப்படி இப்படி உங்களோட பொஸ்ஸுன்ற மாமா இப்படி படுத்து கிடக்கிற ஒருக்கா பார்த்து வேற செய்ய சொல்லுங்க என்று சொன்னால் அவருக்கும் பதில் இல்லை. அப்போ 5 பேருக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டார். வாசுதேவன் கொஞ்சம் கட்டிக்காரன். 5 பேருடைய 5 நாட்டு பொறுப்பாளரும் வாசுதேவன் லக்ஷ்மியட்ஸ் 5 பேருக்கு மெசேஜ் போடுறது. ஸோ பிளாக் பண்ணிட்டார். பிளாக் பண்ணு சொல்லலையாகும் ரீச் ஆகதில்லை. ஒருக்கா ட்ரை பண்ணுவோம். வாசு கனெக்ஷன் கட்டு. அந்த மனுஷன் சாப்பிடக்கூடியா தண்ணி உள்ளியா இருக்குது. உறவு பாலம். இவர் உறவு பாலம் வளர்க்குற அறிஞ்சால சொந்த உறவு தண்ணி அணிலாம் இருக்குது. வாசுதேவன் முடிவெடுத்தார். போய் நேராக கதைச்சார், இப்படி சாக கிடக்குன்னு சொல்லி. அப்போ அவற்றை சம்மந்தப்பட்டவர மனைவி வாசகனோட காய்ச்சி, அண்ணா இப்படித்தானே தெளிவன் அண்ணாவும் தண்ணி வண்ணிலாம் கிடந்தது, சாக விட்டதானே இவரையும் விடக்கூடாது என்ற வாசுதேவன் முடிவெடுத்தார். ஓகே, ஆளை தூக்குவோம், ஆஸ்பத்திரி கொண்டு போவோம். வாசுதேவன் தெரிஞ்ச நண்பர் தம்பி மேலும் போன் அடித்து உதயகாயத்தான் சொல்லிச்சான், தெளிவன் அண்ணா அப்படித்தானே கிடந்தவர், உயிர் துடிக்க அது தப்புதோ இல்லையோ அடுத்த பிரச்சனை, துடிக்க விடுறதும் ஒரு காரணம், ஆஸ்பத்திரி கொண்டு போகிறது அப்புறம் கடவுள் சித்தம். வாசுதேவன் வந்து எவ்வளவோ முயற்சி செஞ்சார். அந்த சம்மந்தப்பட்டவற்றை இந்த சம்மந்தப்பட்டவற்றை மனைவியில் தங்கச்சி விட்டால் அந்த மாமா இருக்கிறார். அவர் எல்லாருக்கும் தெரியும், இப்போ இல்லை நோர்மோ. அப்போ சரி அந்த ஆளோட காய்ச்சா. அந்த ஆள் என்ன சொல்லிச்சு தெரியுமோ, வாசுதேவன்னா உங்களுக்கு தெரியாது, இவரை கொண்டே காப்பாற்றினும் என்றால் இந்த மாமா எழுப்பி வந்து என்னத்தான் பேசுவார். ஏன் என்ன காப்பாற்றினி, எனக்கு செத்த வீட்டுக்கு வேட்டி சிலவளெல்லாம் தந்துட்டு போயிட்டார், நீ சாகணும். ஏன்னு கேட்டால் செத்தா பிறகு சொத்து இன்னாருக்குன்னு சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட மாமா எழுதிட்டார். அதுதான் அங்கே விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. சம்மந்தப்பட்டால் 15,000 காசு பண்ணி கொண்டா இவருக்கு சாப்பாடு கொடுக்குறது, வீட்டுக்கு இருந்து கோல் அடிக்குது, வந்து சாப்பாடு எடுக்கல என்ன பேசாம விடண்டு. இவரோ தண்ணி வண்டிலாம் கிடக்குற கொழுப்புன்னு பேசினான். மூத்த தமக்கையும் சொல்லுதான் கொழுப்பு அவர் கண்டு. அவருக்கோ அரஸ்ட்ரோக்கு மேலே இழுத்துட்டுது. வாசுதேவனும் பார்த்துட்டு டாக்டரை கொண்டாண்டினோம். இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட போனால் நம்மளுடைய தீரவர்மையும் கெட்டிக்காரன் பார்த்துட்டு டேட்டை சொல்லிட்டார். பட் இருந்தாலும் தர்மம் கொண்டு இருக்க என்ன அப்படியே விடையிலாத கொண்டு போகணும் ஆஸ்பத்திரிக்காண்டு. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இந்த பொம்பளையோ விடுதில்லை. சரி என்னட்டு பேர் வந்து பிறகு வாசுதேவன் ப்ரேயருக்கு போயிடுவார். நேரடியாக இறங்க போகிறது குறைவு, நேரடியாக இறங்கியும் சரி வேறு இல்லை. ப்ரேயருக்கு போனார். ப்ரேயருக்கு போய் இருந்து நீ எனக்கு தகவல் வர வேண்டியது, இந்த மாமா சோவன்ஸோ ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண செய்தி வர வேணும் ரெண்டாவது ப்ரே பண்ணிட்டு போயிட்டார். எங்கேயோ போயிட்டு வந்து பார்த்தா மெசஞ்சர் ஃபோன் எல்லாம் கோல் இருக்குது, 55 கோல். பார்த்தா ஆரண்டு கேட்டால் இந்த சம்மந்தப்பட்ட மனைவி அடிச்சுட்டு வாசுதேவனுக்கு அனுப்பியிருக்கான் மெசேஜ். வாசுதேவன் அண்ணா மாமா வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியாச்சு. வாசுதேவனுக்கு மிகவும் சந்தோஷம். போய் பார்த்தேன். அப்புறம் அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து மானிட்ட மெமோரியலுக்கு மாற்றப்பட்டது. அங்கே ஃபிசியோதெரப்பி செய்ய வேணும். அதுக்கு 50,000 ரூபா மாதம் போகுது. ஆல்ரெடி வெற்ற காசில் அக்கௌண்ட்டில் இருக்குது, அதுலேருந்து தான் கொடுப்பட்டது. இதுக்குள்ள இன்னொரு டாக்டர்கிட்ட போய் கையெழுத்து வேண்டி
இவரை கையேறான்னு சொல்லி அவற்றை காசு முழுக்க சம்மந்தப்பட்டவற்றை அக்கௌண்ட்டுக்கு மாறப்பட்டுட்டது. அப்போ வாசுதேவனில் ஒரு பிள்ளை இருக்குன்னு கேட்டால் கொண்டே ஆஸ்பத்திரிக்கு விட்டவர் இவர் மாறிக்கிறீங்கன்னாலும் அந்த 50,000 கொடுத்து அந்த பிசியோதெரப்பியை செஞ்சிருக்கணும். ஆனால் இவர்கள் வீட்டை கூட்டிக்கணும் வந்தால் என்ன செய்கிறது? வீட்டையும் போகிறான்னு கேட்டால் 3 அலிசேஷன் அணிக்குது. யாராவது தெரிஞ்சவன் இப்படியானாக்கள் என்னவன்டா அந்த பிள்ளை திறந்து விட்டுருக்குறோம், அலிசேஷன்டா கனி வாங்கணும். அதனால் வாசுதேவன் அந்த பக்கம் போகலை. பலர் செத்ததுக்கும் போக முடியாமல் போச்சு, வாசுதேவனாலேயோ மக்களாலேயோ. ஏனெண்டா சம்மந்தப்பட்டவற்ற நிலப்பாட்டால். இவரும் இந்த பிரச்சனையான காலகட்டத்தில் 6 மாதத்தில் எல்லாரும் இடம்பெயர்ந்து போயிருக்கல. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் ஒன்று வாங்கடா வாங்காண்டு இருந்தவர். அப்போ இராணுவம் சாப்பாடல் கொடுத்ததாக்கும். அப்போ பொன்னாள கிருஷ்ணன் கோயிலை வந்து பூசைக்கு ஆள் இல்லை. வெங்கட மாமா ஒரு ஆள் இருந்த வெங்கடாசலரி மாமாண்டு அவன் தேடி பிடிச்சி பகவத்கீதை நான் படிக்கிறான்னு சொல்லி கேஸ் கட்டுறால, கோயிலோட கேஸ் கட்டுறால வெட்டி அவரை பூசை பண்ண விட்டது. இப்போ அவங்க இருக்கிறார் கேட்டுப்பாங்க. அதே நேரம் இவரும் சுழிவிடத்தில் இருந்தவர். மக்கள் போகவே இல்லை, நாங்கள்லாம் போயிட்டோம் உடம்பெஞ்சால அங்கே வடமராட்சி இருந்தவர். அவ்வளவு கட்ஸான ஆள். ஆனால் இவருடைய துணைவியார் இறந்த உடனே, எப்பவுமே தான் துணைவியார்ட்ட பவர்ன்றது, துணைவியார் இறந்த உடனே துணைவியாருக்கு உடம்பு சரியில்லாம் இருக்க வாசவன் அடிக்கிறார் கோல் 10:30 மணிக்கு. இன்னாருக்கு என்ன மாதிரி இல்லை ஓகேயா இருக்கிறான். அவர் பேசாம விட்டார். விடிய கோல் வருது, நான் முடிஞ்சுக்கிறது. ஸோ அவர் முடிஞ்ச உடனே அந்த சம்மந்தப்பட்ட மனைவி இறந்த உடனே அவருக்கு மிகவும் ஏனா போச்சு. அவருடனே இந்த சம்மந்தப்பட்ட வீட்டுக்கு போயிட்டார். 15,000 சம்பளத்தோடு கொடுத்து கொண்டு அவள் சம்பளத்துக்கு வேலை செஞ்சோம். இதுதான் ஸ்டோரி. இது நிறைய பேருக்கு தாக்கங்களை உண்டு பண்ணும். சம்மந்தப்பட்ட ஒரு 4-5 பேருக்கு அது ஒன்றுமே செய்யலாது. அரசியல் என்று சொல்லி நீ தமிழ் மக்களுக்குள்ள நீ வெளிக்கிடைக்கல. நீ யாருன்றதை புடம் போட்டு காட்ட வேண்டிய தேவை எனக்கு இருக்கு. நான் இதை சொன்னா அப்படின்னா நான் தான் துரோகி. இன்றைக்கு கிளிநொச்சியில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு எம்பி, நான் பேர் சொல்ல விரும்ப இல்லை, அவர் வரக்கூடாதுன்னு சொல்லி அவற்றை வண்டவாளங்களை எனக்கு ஒரு தண்டவாளத்தில் ஏற்றினேன் சொல்லி எலெக்ஷனுக்கு முதல். நான் சொன்னேன் நீங்களே சொல்லுங்க, இல்லை நீங்கள் சொல்லுங்க, பழைய போராளி. நான் சொன்னேன் எல்லாத்தையும் நான் சொல்ல ஒரு மாதிரி ஆகிடும், நீங்களே சொல்லுங்க, சொல்ல மறுத்தார். இன்றைக்கு தான் நிறைய பேர் சொல்ல மறுக்கினேன். அந்த சம்மந்தப்பட்டவர் எலெக்ஷனில் வந்துட்டார். ஒன்று எனக்கு அடித்தார், பாத்தியோட வந்துட்டான் உங்களாலான்ட்டேன். நான் சொன்னேன் என்னால் இல்லை உன்னால தான். இப்போ நான் இந்த விஷயங்கள் சொல்கிறேன், எனக்கும் வாசகனுக்கும் தெரியும், இன்னொரு ஆள் சொல்ல முடியாது. அது மாதிரி அவருக்கு தெரியும், அவர் தான் சம்மந்தப்பட்டவரை சொல்லணும். அப்போ நீ அதை சொல்லாதபடியால் அவன் வந்தவங்களையே நான் பொறுப்பு இல்லைன்னு தெளிவாக விளக்கம் கொடுத்தேன் அவருக்கு. அதே பிள்ளையை நான் முடியாதல்லோ ஆனபடியால் இந்த கோலிங்காட் முதலாளி சரிதானே, கோலிங்காட் முதலாளி மாங்கனியை பிடிக்கிறவர், சொந்த மாங்கனி அங்கே விட்டுட்டு இங்கே மாங்கனிகளை பிடிக்கிறவர் சரிதானே, வேலை செய்கிற ஆளுக்கு சம்பளம் கொடுக்காதவர், நண்பர்களுக்கு துரோகம் இழைத்தவர், ஆனால் அப்பப்போ ஆசிரியரை வந்து பார்த்துட்டு போகிறவர். அவர் வந்து சிஎம் ஆசை வந்து இருக்குது. இன்றைக்கு சிஎம்னா மியூசிக்கல் சேரோட கேவலமாக போச்சு. போனவன் வந்தவன், மாங்காய் குடிக்கிறவன், கோலிங்காட்டில் களவெடுக்கிறவன், மக்களை ஏமாத்துறவன், சொந்த உறவை கிடக்க அதுக்கு உதவாமல் உறவுப்பாளன் நடத்தி உற கொள்ளையடிக்கிறவன். இன்றைக்கு வந்து சிஎம் ஆசை. யாழ்ப்பாணம் வந்து ஏதோ விட்டு வெத்தலைப்பட்டியாக போச்சு சொல்லுவாங்க. ஏதோ விட்டு வெத்தலைப்பட்டியண்டா போய் இதுதான் வெத்தலைப்பட்டியண்டா அந்த வீட்டு வெத்தலைப்பட்டினா போய் போடுவாங்க வெத்தலை. அது மாதிரி வெறும் வெத்தலை போட தெரியும். டேய் லாஸ்ட் மார்னிங் உனக்கு இனிமேல் இந்த அரசியலுக்கு வாரன் அப்பன் சொன்னான்னு கேட்காத. போனியா, உண்ட ஃபார்மை நடத்தினியா, பீரை வித்தியா, வைத்தப்பிளவை பார்த்தியா, அப்பப்போ தோசை சுட்டியா, மாங்கனியை பிடிச்சியா, மயிரை பிடுங்கினியா, ஏதாவது செஞ்சியான்னு புழைச்சிட்டிரு. கொஞ்ச நாளே தான் அந்த காசும் போயிடும். கவர்மெண்ட் எடுத்துன்னு எல்லாரும் எடுத்துருவாங்க. பட் அரசியலுக்கு வாரண்ட அரைக்க விட்டி என்ற பேரூறுகளோட வெளிச்சப்படும். ஸோ மக்களை நீங்களே டிசைட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தென்னாவுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. இன்றமே சூழ்க நல்லோர்கள் மட்டும் வாழ்க.